வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தை ஆரம்பிக்கின்ற இந்த அழகான நல்ல நாளிலே ஆண்டவர் மீண்டும் எங்களை தம்முடைய அருள் தரும் பலிக்கு அழைத்து அதன் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து அவருடைய அன்பின் சாட்சிகளாக மீண்டும் வாழ அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வார்த்தை வழியாக, நற்கருணை விருந்தின் வழியாக சந்திக்க வருகிறார். உலகத்திலே அழிந்து போகின்ற காரியங்களை அல்ல, மாறாக அழியாத செல்வமாகிய தம்மையே நாங்கள் நாட வேண்டும், தேட வேண்டும், வாழ வேண்டும் என்று எங்களிடத்திலே அன்பாக கேட்டு நிற்கின்றார். மாறுகின்ற உலகிலே மாறாத தெய்வத்தை நாங்கள் இறுக பற்றி கொள்வோம். கடந்து போகின்ற காலங்களிலே எம்முடைய வாழ்க்கையை கரைத்து விடாது, என்றும் நிலையான ஆண்டவருடைய உறவிலே நாங்கள் இன்னும் ஆழமாக பயணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். புதிய இயல்பை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இறந்து கேட்டு நிற்கிறார். ஆண்டவரின் அன்பின் செய்தியை உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் வாழுகின்ற குடும்பத்திலே, சமூகத்திலே அவருடைய அன்பின் மகனாக மகளாக நாங்கள் நிலைத்திருக்க ஆசீரை கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடி நிற்போம். பல ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார், எங்களை நேசிக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, நீ என்னை தேடுகிறாய், என்னை நாடுகிறாய். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கரத்திலே தாங்கிக் கொள்ளுவேன், உன்னை ஏந்திக் கொள்ளுவேன், உனக்கு விடுதலை தருவேன். நீ ஏங்கி நிற்கின்ற நல்ல வாழ்வை, தொலைந்து போன அமைதியை, சமாதானத்தை உனக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அன்பான சகோதரங்களே,
இந்த தெய்வீக பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லகிறவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து எமநிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மருதோருக்கு அமைதியமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கின்றார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கின்றார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை.
எல்லாமே வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலொழுகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள்.
ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாதே என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்றே எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரஜ்யசபைக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே, நெஞ்சமே, உனக்குரிய செல்வத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அமைதியில் இளைப்பாறு, உண்டு குடித்து மகிழ் என்று இந்த உலகம் நாளாந்தம் தனக்கே உரிய செல்வத்தை, பொருளை, பட்டத்தை, பதவியை, ஆட்சியை, அதிகாரத்தை சேர்த்து வைத்து கொண்டே இவ்வாறு சொல்லிக் கொள்ளுகிறது. நெஞ்சமே, நீ அமைதியில் இளைப்பாறு. இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்லித் தருவது போல சபையுடைய உரையாளரின் வார்த்தை மீண்டும் எங்களின் இதய கதவை தட்டி திறக்க வேண்டும். வீணிலும் வீண், முற்றிலும் வீண். எது வீணானவை, எது நிரந்தரமில்லாதவை, எது நிச்சயமில்லாதவை என்று நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்கலாம். அதற்கான பதிலை இன்றைய 2வது வாசகத்திலே மிக அழகாக புனித பவுல் கொலோசியருக்கு சொல்லுகிறார். இந்த உலகம் சார்ந்தது, உடல் சார்ந்தது அனைத்துமே வீண், முற்றிலும் வீண். அதற்காக உழைப்பதும், தன்னை கரைப்பதும், சேர்த்து வைப்பதும் வீண், முற்றிலும் வீண். எனவே அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லித் தருகிறார். என் அன்பு மகனே, மகளே, இந்த உலகத்திலே செல்வம் இல்லாதவனாக, அனைத்தையும் இழந்தவனாக விண்ணகத்திலே செல்வத்தை சேமித்து வை. அதுதான் உன்னுடைய நிரந்தரமான நித்தியமான வீடு. அங்கேதான் உனக்கு அழியாத வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த உலகத்திலே நாங்கள் போட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் பெரியவன், யார் செல்வந்தன், யாரிடத்திலே அதிகாரம் இருக்கின்றதே, உலகத்தின் வல்லரசாக யார் இருக்கிறார்கள், யார் இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் தலைவிதியை நானே நிர்ணயிக்க வேண்டும், என்னுடைய கரத்தில் தான் அதிகாரம் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நான் இருந்தாலும் அந்த இடத்தில் நான் முதன்மையானவனாக, அனைத்தையும் தீர்மானிப்பவனாக மாற வேண்டும் என்று இந்த உலகத்திலே நாங்களும் போட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், மகனே, இந்த உலக வாழ்வு உனக்கு நிச்சயமற்றது, நிச்சயமற்றதே. நீ பயணியாக இருக்கிறாய். இந்த உலகத்திலே நீ ஆயத்தம் செய்து நித்திய வாழ்விற்கு நீ வர வேண்டும், உன்னை பக்குவப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவரை நான் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழுகின்ற பொழுது, என்னுடைய செல்வம் விண்ணகத்திலே சேர்ந்து கொண்டே இருக்கும், அது குவிந்து கொண்டே இருக்கும். என்னுடைய சம்பாவனையை நான் இந்த உலகத்திலே முடித்துக்கொண்டு, வாழ்வை முடித்துக்கொண்டு விண்ணகம் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் நான் சேர்த்து வைத்த அனைத்து செல்வத்தையும் அள்ளி கொடுத்த மகனே, இந்த விண்ணக ராட்சியத்திலே என்னோடு மகிழ்ந்திரு, என்னோடு நிலைத்திரு, என்னோடு திளைத்திரு என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் விரித்து அழைக்க காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமற்ற இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க வேண்டும். எல்லா வேளைகளிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி, முதன்மைப்படுத்தி, அழிந்து போகின்ற வாழ்வுக்காக, நிலையற்ற செல்வங்களுக்காக, நிரந்தரமில்லாத சந்தோஷங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை இழந்துவிடக்கூடாது. எல்லா வேளைகளிலும் இறுக ஆண்டவரை பற்றி கொள்வோம். என் வேதனையிலே, என் கஷ்டங்களிலே, என் சவால்களிலே, என் இயலாத நிலைமைகளிலே ஆண்டவரிடத்திலே என் கரத்தை ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே, என்னை வழிநடத்திக்கொள், என்னை தாங்கிக்கொள், என்னை ஏற்றுக்கொள், என்னை சுமந்துகொள், என்னை பலப்படுத்திக்கொள். நான் உனக்குரியவனாக வாழ வேண்டும், உன்னோடு நித்தியத்திற்கும் வாழ வேண்டும், நிரந்தரமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை, அந்த ஏக்கத்தை, எங்களுடைய எதிர்பார்ப்பை அவரிடத்திலே சொல்லுவோம் என்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பார், என்னை நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பலி வழியாக ஆண்டவரின் ஆசீரை கட்டு மன்றாடி நிற்போம். அனைவருமாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். என்றும் வாழும் இறைவா, உம்முடைய திருவிருந்திலே ஒரே குடும்பமாக பங்கு கொள்ளும் எமது திருச்சபை சமூகம் என்றும் ஒன்றித்து வாழ அருள் புரியும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, அழிந்து போகும் உணவிற்காகவும் உலக தேவைகளுக்காகவும் நாங்கள் அதிகம் கவலைப்பட்டு எங்கள் வாழ்க்கையை இழந்து விடாமல் நிலை வாழ்வுக்கான உணவிற்காக உழைத்திட ஆர்வத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் நேரிய வழியில் மக்களுக்கு பணிபுரிந்து நாட்டின் சீரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அருள் புரியும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளிலிருந்து திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் ஒவ்வொருவரது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பேரிரக்கமும் அன்பும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, எங்களை ஆய்ந்து அறிந்து ஆட்கொள்பவரே, இந்த வேளையிலே உம்முடைய இரக்கத்திலே உம்முடைய அன்பிலே நம்பிக்கை வைத்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுத்த விண்ணப்பங்களையும் இன்னும் வெளியே சொல்ல முடியாத நம்முடைய ஏக்கங்கள், நம் எதிர்பார்ப்புகள், நம் ஆசைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இன்னும் சிறப்பாக இந்த வேளையிலே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடி இருக்கின்ற பெற்றோருக்காகவும், போதைப் பொருட்கள் குடிப்பாவனையினாலே மதுப்பாவனையினாலே தம்முடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்ற இளையோருடைய வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை செல்வமின்றி கண்ணீரோடு கையேந்தி மன்றாடி இருக்கின்ற தம்பதியருக்காகவும், வெளிநாடுகளிலே வாழுகின்ற உறவுகள், உடன்பிறப்புகள், சொந்தங்கள், நண்பர்கள், எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கின்ற அன்புக்குரிய அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மேலே எல்லா பிரச்சனையிலும் கஷ்டங்களிலும் வாடுகின்ற இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். தனிமையிலே இருப்பவர்களை தேற்றியருளும். விசா அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவரை நிறைவேற்றியருளும். வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று காத்திருக்கிறவருடைய ஏக்கங்களை தீர்த்தருளும். இன்னுமாக ஆண்டவரே, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே வீடுகளிலும், அநாதை இல்லங்களிலும், முதியோர் இல்லங்களிலும், வைத்தியசாலைகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொட்டு குணமாக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்திலுக்கு நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனதுழப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனதுழப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளோமை வேண்டுகிறோம். எந்த ஆன்மீக பணியின் காணிக்கையை ஏற்று எங்களையும் உமக்கு நிலையான கொடையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெல்லும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்று மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றிரமென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை அடையச் செய்திருளும். மேலும் ஏற்றலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் அப்போஸ்தலர் புனித ஜோசபாஸ் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிரோவியம் இணையுடனாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் இணையுடனாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உனை தேடி என் கண்கள் அழைப்பாயுதே, உயிருடக்காக என் நெஞ்சில் உருவாகுதே. ஒரு பொருளாகவே சுகராகவே, உயிரோவியம் இணையுடனாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்புக்குரியவர்களே, இந்த நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட இந்த பலியை நாங்கள் நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் தாராள மன நிறைந்த காணிக்கைகளுக்காகவும், நம்பிக்கையோடு கூடிய சபங்களுக்காகவும் நன்றி சொல்வதோடு, எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீரும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக காத்து வழிநடத்த ஜெபிக்கின்றோம், வாழ்த்தி நிற்கின்றோம்.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு,